Vanakkam, virtual hugs to all of you and welcome back to my channel. So, இன்னைக்கு வந்து it's going to be a random video, but I think about cooking. So, ஏன் இதை வந்து நான் ஒரு குக்கிங் vlog-ஆ டிக்ளேர் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I don't think I'm going to show you a proper recipe. Of course, எல்லாமே நான் எப்படி குக் பண்ணுறேங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பட் இது ஒரு ரெசிபி வீடியோ, ஒரு குக்கிங் வீடியோவாக இருக்காது. It's going to be more candid and very, very informal. So, இன்னைக்கு I have the day off. And I think என்னோட vlogs நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா you know that it's been so long since I used my kitchen. ஏன்னா எங்கள் மாமியார் வீடு வந்து it's right opposite அவங்களோட flat. So அதனால Raghav and I have 3 meals from there because both of us are working. It's very difficult and very hectic for me to cook in the morning. And we get fresh food அங்கே because my mother-in-law has a cook. So அவங்க நல்ல ஹெல்தியான சமையல், நல்ல சாப்பாடு வந்து ஒரு வேலைக்கும் சுட சுட கொடுப்பாங்க. ஸோ அதனால it was just an easier choice and they were also very sweet to say come have food here. So அதனால கிட்டத்தட்ட ஒரு 1 year-ஆ I think I haven't been cooking much here. என்னைக்காவது ஒரு நாள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னா டக்குன்னு அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று பண்ணுவேன். If my parents are coming, I make something for them. But apart from that, no big cooking has been happening. But இந்த பொங்கல் அப்போ நான் வந்து என் கிச்சனை யூஸ் பண்ணேன். கொஞ்சம் எங்கள் வீட்டில் இருந்தெல்லாம் வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு பொங்கல், சக்கரை பொங்கலும் வடையும் பண்ணியிருந்தேன். அந்த ப்ராசஸ் ஒரு மாதிரி நான் என்ஜாய் பண்ணேன். நான் வாஸ் லைக் இட்ஸ் நாட் ஃபேர் டு திஸ் கிச்சன். இவ்வளோ ஆசையாக நான் ஒரு கிச்சனை டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே எதுவுமே சமைக்கலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஐ தாட் ஓகே let me give some life to this kitchen. இப்போ வந்து ஒரு 4 தக்காளி, 4 வெங்காயம், கொஞ்சோண்டு பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அண்ட் ஐ ரீஃபில்ட் ஆல் மை மசாலாஸ். ஸோ எல்லாமே குட்டி குட்டி பேக்கெட்டில் சில்லி பவுடர், மஞ்சள் தூள், உப்பு எல்லாமே வந்து ரீஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இன்னைக்கு வந்து நான் சமைக்க போகிறேன். ஸோ என்னென்ன சமைக்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வெல்கம் டு மை கிச்சன் ரீஓப்பனிங். So I thought I'll show you some prep that has been done. இது வந்து அரைக்கீரை. இது ஆக்சுவலி நேற்றுக்கு நான் ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தங்க வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேருந்து வாங்கி நான் லிட்டரலி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இதை உட்காந்து ஆஞ்சேன். இட் வாஸ் ஆக்சுவலி அ ஃபன் ஆக்டிவிட்டி. ஜென்ரலாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் நமக்கு நிறையா வெயிட்டிங் டைம் இருக்கும். அந்த டைம்லலாம் ஃபோன் பார்க்குறது, இல்லைனா வெட்டி கதை பேசுறது கூட ஜாலியாக இருக்குங்க. ஆனால் இந்த ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா இட்ஸ் லைக் அ நெவர் எண்டிங் அடிக்ஷன். எவ்வளோ நேரம் அதில் போதுனே தெரியாது. சப்போஸ் நமக்கு 1 hour பிரேக் இருந்தால் கூட அதில் தூங்கலாம், ஏகப்பட்ட ப்ரொடக்டிவான விஷயங்கள் நம்ம பண்ணலாம். அதெல்லாம் விட்டுட்டு பயங்கரமாக ஃபோன் யூஸ் பண்ணி அந்த 1 hour வேஸ்ட்டாக போகும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கீரை ஆஞ்சு வைக்கிறது, ஆஞ்சா கிள்ளி வைக்கிறது, ஐ டோன்ட் ரியலி நோ த ரைட் வே ஆஃப் சேயிங் இட். பட் இது வந்து இப்படி லீவ்ஸை மட்டும் ப்ளக் பண்ணி வைக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை வந்து நான் தண்ணியில் இப்படி போட்டு வச்சுருக்கேன் பிகாஸ் ஐவ் ஹேட் சம் ரியலி பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ். கீரையில் மண்ணோடு அப்படியே சமைச்சு அது கடைசியில் டேஸ்டியாக இருந்தாலும் யாருமே சாப்பிட முடியாமல் இருந்திருக்கு. ஸோ அதனால் எப்போவுமே கீரை ஆஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி அதை தண்ணியில் போட்டு வச்சோன்னா அந்த மண்ணெல்லாம் கீழே இறங்கிடும். அலேக்கா நம்ம மேலேருந்து கீரையை மட்டும் எடுத்து சமைச்சோன்னா மண் இருக்காது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 3 தடவை அலசிட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ that's one prep I've done. And also சன்னா ஊற வச்சிருந்தேன். இது லிட்ரலி லைக் இந்த சன்னாவோட சைஸ் நீங்கள் பார்த்துருக்கணுமே, இதில் ஹாஃப் தான் இருந்திருக்கும். பட் லுக் அட் த சைஸ் தட் இட்ஸ் பிகம் நவ். இது லிட்ரலி நான் ஒரு 2 hours தாங்க ஊற வச்சேன். இது வந்து டெரா ஒரு ஆர்கானிக் ஸ்டோர். அது வந்து அடையாரில் இருக்குது, ஐ திங்க் ஆழ்வார்பேட்டில் இருக்குது. அங்கேருந்து நான் வாங்கின ஒயிட் சன்னா 2 hours-லேயே பயங்கரமாக இது வந்து ஊறி செம க்யூட்டாக உப்பி இருக்குது. திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் ராகவ் அண்ட் ஐ. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி ஃபைன். அண்ட் இதில் நான் போட போகிற விஷயங்கள்லாம் நான் ரொம்ப க்யூட்டாக இந்த தட்டில் அரேஞ்ச் பண்ணேன். இது ஆக்சுவலி இந்த பவுலுக்கு வர ஒரு மூடி. பட் இருந்தாலும் ஐ தாட் ஓகே லெட் மீ பி ஃபேன்சி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் நான் போட்டுட்டு இதை வந்து வேக வைக்க போகிறேன். ஸோ ஐ ஹாவ் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஸோ தட் இட் தேர்ஸ் சம் நைஸ் கலர். அண்ட் தேர்ஸ் கொரியாண்டர் பவுடர், தனியா தூள், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் அங்கே அடியில் வந்து ஒரு பட்டை சின்ன துண்டு இருக்குது. இது வந்து ஜீரா மசாலா. எப்போவுமே நம்ம வந்து இந்த மாதிரி கொண்டைக்கடலைலாம் சாப்பிட்றோன்னா நல்லா வந்து கேஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஜீரா பவுடர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெயின் இல்லாமல் கொஞ்சம் ரிலீவிங்காக இருக்கும். There is manjal tool, and this is also something that I bought from Terra. இது வந்து I'm not really sure what it was called.
கோர்ஸ் சீ சால்ட்டோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் தான் இதுக்கு இருந்தது. அது வந்து நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ட்ரை இட் அவுட். நான் வந்து ஹிமாலயன் பிங்க் சால்ட் கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸாக என் ஃபுல் ஃபேமிலியும் அதுக்கு ஸ்விட்ச் பண்ண வைக்க சொல்லி, ஐ வாஸ் லைக் இட்ஸ் த ஹெல்தியர் வே ஆஃப் லிவிங் எல்லாம் என்ன இந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் பார்த்து தான். இப்போ அதே மீம்ஸ்லேயே எனக்கு ஒரு 2-3 நாளாக ஹிமாலயன் பிங்க் சால்ட் இஸ் நாட் ஸோ ஹெல்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் ஃபார் அன் ஆல்டர்னேட் சால்ட் சர்ச்சில் ஐ ஃபவுண்ட் திஸ் இன் டெரா ஆர்கானிக். ஸோ I bought this. And சன்னாவை பற்றி நான் சொல்லி ஆகணும். அஃப்கோர்ஸ் ஆர்கானிக் லென்டில்ஸ் ஆர் இந்த மாதிரி பீன்ஸ் ஆர் சிக் பீஸ் எல்லாமே வந்து இட்ஸ் a little more expensive than usual their other counterpart. பட் கண்டிப்பாக நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் தாண்டி குக்கிங்கில் இட்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல்லுங்க. ஏன்னா பயங்கர சீக்கிரம் இந்த மாதிரி ஊற வச்சோன்னா டக்குன்னு உப்பிடும் அண்ட் வேக வச்சோன்னா சீக்கிரம் வெந்துடும். டேஸ்ட்டும் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஐ டோன்ட் நோ, ஃப்ரம் தட் பெர்ஸ்பெக்டிவ் ஆல்சோ ஐ பிலீவ் இன் இன்வெஸ்டிங் இன் ஆர்கானிக் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் லிட்டில் பிட் பிகாஸ் இது வரைக்கும் நான் அதில் ஏமாந்ததில்லைன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ இப்போ இந்த சன்னாவை வேக வச்சுட்டு நான் உங்ககிட்ட பேசுகிறேன். அண்ட் ரீசெண்டாக நான் ஒரு சன்னா மசாலா ரெசிபி வீடியோ ஏதோ ஒன்று ஷார்ட்ஸ்லையோ இதுலையோ பார்க்கும்போது ஐ நோட்டிஸ் தட் அவங்க சன்னா வேக வைக்கும்போது தே ஆட் லைக் டீ டு இட். ஸோ நான் வந்து ஒரு டீ பேக் ஆட் பண்ணலான்னு இருக்கேன் பிகாஸ் தட்ஸ் வாட் ஐ ஹாவ் அட் ஹோம். அண்ட் இது வந்து இட்ஸ் ஆக்சுவலி ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் டீஸ் டு ஹேவ் பிகாஸ் ஐவ் ஸ்டாப் ட்ரிங்கிங் மில்க் டீ all that much. I still have it once a week or maybe twice a week. But நான் ரொம்ப milk tea குடிச்சிட்டு இருந்தேன். I've really cut down on that. And so I have black tea. Black teaல எனக்கு ரொம்ப பிடிச்ச டீ வந்து இந்த ஃபில்லி பிராண்டோட சிக்னேச்சர் பிளெண்ட் விச் இஸ் லைக் அ ஜஃப்ரானி சாய். ஜஃப்ரான்னா அது வந்து சாஃப்ரன் குங்குமப்பூ. ஸோ அது போட்டு ஒரு டீ அவங்க ரொம்ப சூப்பராக அந்த பிளெண்ட் அந்த மிக்ஸை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதோட டீ பேக் என்கிட்ட இருக்குது. ஸோ ஐ ஃபெல்ட் லைக் ஈவன் தட் சாஃப்ரான் ஃப்ளேவர் மே பி குட் ஃபார் த சன்னா மசாலா. ஸோ அதனால ஐம் கோனா ஆட் திஸ் டு இட். ஸோ இந்த டீ பேக்கோட எண்டில் இந்த மாதிரி ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பரை மட்டும் பிச்சிடலாம் நம்ம. அந்த டீ பேக்கை உள்ளே போட்டாச்சு. இப்போ ஐ திங்க் தேர் இஸ் சஃபிஷியன்ட் வாட்டர். மேபி ஐ ஆட் a little more water and a few drops of oil because I think that will help. நான் வந்து நிறைய இங்கிலீஷில் பேசுகிறேன்னு சம்டைம்ஸ் கமெண்ட்ஸில் சொல்லுவாங்களா, அதுக்காக நான் தமிழில் பேசணும்னு சம்டைம்ஸ் கான்ஷியஸாக இருப்பேனா. இப்போ எனக்கு வந்து தமிழும் மறந்து இங்கிலீஷும் மறந்து மொழியே தெரியாத ஒரு பர்சன் ஆகிட்டணும்னு எனக்கு ஒரு டவுட் வருது. பட் தி திங் இஸ் அது வந்து ஓவராக பாயில் ஆகி அந்த குக்கர்லேருந்து சம்டைம்ஸ் எல்லாம் லீக் ஆகும்ல, அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப கம்ப்ளீட்டாக அது ஸ்டாப் ஆகலனாலும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஆட் a few drops of oil and put this cooker for விசிலிங். மேபி ஒரு 3 to 4 விசில்ஸ். குட்டி குக்கர் குவிக்காக வந்துடும். அது முடிச்சதுக்கப்புறம் வில் கண்டினியூ. ஸோ ஆயில் ஆட் பண்ணி குக்கர் வந்து நம்ம விசிலுக்காக வச்சாச்சு. இப்போ I'm just going to get started with the கீரை பொரியல். ஸோ இது வந்து அரைக்கீரை பொரியல். அரைக்கீரை தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு வெங்காயம் எங்கள் அம்மா எடுத்துக்க சொன்னாங்க. ஸோ திஸ் அண்ட் ஐ ஜஸ்ட் ஆஸ்க் மை மதர் ஹவு டு மேக் இட். பட் அந்த ரெசிபியை வந்து எனக்கு ஆக்சுவலி ஒரு பேட் ஹேபிட் இருக்கு. ஏன் அப்படி ஆனேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு யார் என்ன ரெசிபி சொன்னாலும் அது வந்து டு த டீ ஃபாலோ பண்ணிக்கிறது எனக்கு வராது. ஸோ அவங்க சொல்றது அப்படியே கேட்டுப்பேன். அதை நோட்டும் பண்ணி வச்சுக்க மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். சொல்றது அப்படியே கேட்டுப்பேன். இதுன்னு ஒரு மென்டல் கேல்குலேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்ட் குக்கிங் ஆன் மை ஓன். அண்ட் அப்பப்போ எனக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நான் பாட்டு ஆட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ எப்போவுமே என்னோட ரெசிபிஸ் ஆர் மை குக்கிங் will always be a colorway of 2 to 3 recipes. I think your Monday is getting fat in this video. ஸோ இந்த வெங்காயத்தை வந்து நான் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ ஐ வுட் லவ் டு நோ இந்த மாதிரி உங்கள் யாருக்காவது நடந்திருக்கா, லைக் ஒர்க்கிங் விமென் சரி கிச்சன்லேருந்து ஒரு பிரேக் எடுத்துக்கலாம்னு நினச்சி அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இல்லை குக்கிங் ஆக்சுவலி மேக்ஸ் மீ வெரி ஹாப்பின்னு சொல்லி ஹேவ் யூ கான் பேக் இன் டு த கிச்சன்? ஐ டோன்ட் நோ இதுவும் எனக்கு எத்தனை நாள் பண்ண முடியும்னு. இப்போ எனக்கு ஒரு 2 நாள் பிரேக் இருக்குது. திரும்ப ஒர்க் ரெஸ்யூம் ஆச்சுன்னா இட் கேன் பி ஸோ டயரிங். அந்த டைமில் குக்கிங் வில் சீம் லைக் ஐயோ குக்கிங் அப்படின்ட்டு. ஐ ஸ்டில் நோ சம் பீப்புள் ஹூ ஆர் லைக் ராக் சாலிட் யூனோ. அவங்கெல்லாம் சூப்பர் ஹியூமன் தான். விமன் ஹூ ஆர் ஏபிள் டு கோ டு ஒர்க், கம் பேக், குக், கேர் ஃபார் த ஃபேமிலி, டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். சூப்பர் விமன். ஐ வுட் லவ் டு பி அ சூப்பர் உமன். லைக் எனக்கு வந்து ரொம்ப ஆசை வேலைக்கும் போயிட்டு வீட்டுக்கும் வந்து வீட்டையும் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி எல்லாமே பண்ணணுங்கிறதுக்கு ஆசை. பட் யூ கான்ட் டூ இட் சம்டைம்ஸ். அண்ட் அந்த பண்ண முடியாதுன்னு ஒரு ஸ்டேஜ் நமக்கு தெரியும்ல, அது அந்த ஸ்டேஜை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்மளால அதை பண்ண முடியலன்ட்டு.
எங்க அம்மாக்கு எல்லாம் அது ஒரு ப்ராப்ளம். மை மாம் கேன் நெவர் அக்செப்ட் தட் ஷீ இஸ் டயர்ட். அவங்களுக்கு எப்பவுமே இல்ல 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 எல்லா வேலையும் நானே பண்றேன், எல்லா வேலையும் நானே பண்ணிக்கிறேன், உடம்பு சரியில்லையா பரவாயில்ல, ஐம் டயர்டா பரவாயில்ல, ஐயோ என் பசங்களுக்கு எல்லா வேலையும் நானே பண்ணுவேன்னு சொல்லி ஐ திங்க் ஷீ ஓவர் ஒர்க் ஹர் செல்ஃப். அதுவும் ஐ டோன்ட் திங்க் இஸ் அ குட் திங். யூ ஷுட் நெவர் ஓவர் ஒர்க் யுவர் செல்ஃப். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல உங்க பாடிக்கு தெரியும்ல உங்களுக்கு ஒரு பிரேக் வேணும் போது, இப்போ நீங்க கண்டிப்பா அந்த பிரேக் எடுத்துக்கணும். ஆக்சுவலி ஐ ஹாவ் அ சாப்பர். ஓகே, நான் அது வாங்கினது காரணம் இந்த மாதிரி குட்டி குட்டியா சாப் பண்ணுன்னா அந்த சாப்பர்ல போட்டுக்கலான்ட்டு. பட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு காய்கறி வெட்டுறேன்ல, ஸோ அதனால எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. மேபி டெய்லி பண்ணணும்னா நானும் அந்த சாப்பர் தான் யூஸ் பண்ணுவேன். பட் இதுங்க நான் எல்லாத்தையும் வெட்டிட்டு உங்ககிட்ட பேசுவேன். A few moments later. கரெக்டா விசில மிஸ் பண்ணி நான் வீடியோ ஆன் பண்ணிருக்கேன். பாருங்களேன், இந்த மாதிரி தான் லைட்டா லீக் ஆகுது. பட் இட்ஸ் நாட் as much as you used to be before. அந்த எண்ணெயை லைட்டா போட்டா இல்ல, அது எனக்கு தான் மனப்பிரமையான்னு எனக்கு தெரியல. கீரைக்காக பண்ணி வச்ச ப்ரெப்லாம் உங்களுக்கு காட்டுறேன். பூண்டு சாப் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சாப் பண்ணி வச்சிருக்கேன், தென் ஐ டேக்கன் 1 காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், ஹாஃப் டொமேட்டோ நான் வந்து சாப் பண்ணி வச்சிருக்கேன். கீரை பொரியல்னு சொன்னாலே இட்ஸ் வெரி அன்ஃபேர் இஃப் ஐ டோன்ட் டாக் அபவுட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் சூர்யா. சூவோட அம்மா ரமா ஆண்டி வந்து ஷீ மேக்ஸ் தி பெஸ்ட் கீரை பொரியல் இன் த வேர்ல்ட். லிட்ரலி சாதம் வேண்டாம், ரசம் வேணாம், ஒன்றுமே வேணாம், அந்த கீரை பொரியலை வெறும்னு கொடுத்தாலே நான் ஒரு போல் முழுக்க சாப்பிடுவேன். அவங்க கையில் ஏதோ ஒரு மேஜிக். அந்த கீரை பொரியல் எப்போவுமே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். ஐ டோன்ட் நோ, லைக் ஷீ இஸ் த காடஸ் ஆஃப் கீரை பொரியல். பட் இன்னைக்கு அவங்கள மனசில் வச்சுக்கிட்டே நான் இந்த பொரியல் பண்ண போகிறேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். ரீசெண்டாக நான் வந்து ஒரு ஆட் பண்ணேன், விவிஆர் செக் என்னன்ட்டு. லிட்ரலி தர் கோகோனட் ஆயில் தே கேவ் மீ டு ட்ரை. ஒரு பெரிய பாட்டில் கொடுத்தாங்க, அது காலி பண்ணிட்டேன். இது நான் வாங்கின சின்ன பாட்டில். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஆட் சம் கோகோனட் ஆயில். கடுகு லைட்டா, பெருங்காயம், காஞ்ச மிளகா, சம் உளுத்தம் பருப்பு. ஐ ஃபீல் லைக் அந்த உளுத்தம் பருப்பு டேஸ்ட் செம்மையா இருக்கும். இப்போ என்னோட வெங்காயம், பூண்டு அண்ட் கருவேப்பிலை இதை ஆட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கடாயை காட்டுறேன். ஸோ இதுதாங்க என்னோட கடாய். இதில் தான் நான் எல்லாத்தையுமே இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வந்து லைட்டாக கலர் மாறினதும் ஐ கேன் ஆட் த தக்காளி அண்ட் இந்த கீரை. வெங்காயம் ஸ்லைட்டாக டிரான்ஸ்லூசன்ட் ஆனதும் தக்காளியை போட்டாச்சு. இப்போ அலேக்கா மேலாட கீரை எடுத்து கீரையை போட்டுடலாம். எல்லா கீரையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி இருந்தது. பட் கீரை வந்து டக்குன்னு சுருங்கிடும். ஸோ ஆஸ் யூ கேன் சி இட் ஆல் ரெடியூஸ் டு வெரி வெரி லிட்டில். இப்போது குவிக்காக இது வந்து ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை நம்ம போட்டுட்டோம்னா அந்த க்ரீன் கலர் ரீட்டைன் ஆகும். நீங்கள் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணலாம், பட் ஐ வுட் சே ப்ளீஸ் டோன்ட் யூஸ் இட். யூஸ் சம் அதர் ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் சுகர். ஐம் ஜஸ்ட் ஆடிங் அவ்வளோண்டு நாட்டு சக்கரை. நான் ஆக்சுவலி இந்த கீரையை பச்சையாக சாப்பிட்டு பார்த்தேன், லைட்டாக கசப்பு இருக்கிறதுனால ஒரு அரை ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியாச்சு. இப்போ உப்பு போடலாம், தேவையான அளவு உப்பு. நீங்கள் எந்த உப்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த உப்பில் எவ்வளோ கரிப்பு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு. ஸோ we'll just mix this and மூடி போட்டு குக் பண்ண விட்டுடலாம். தண்ணி ஊற்ற வேணாம் சொன்னாங்க, பிகாஸ் ஆப்வியஸ்லி நமக்கே தெரியுது இல்லை கீரைக்குன்னு தண்ணி இருக்கும். ஸோ இப்போ இதை மூடி மட்டும் நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம சன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், ஆவி பறக்கும் சன்னா இஸ் ரெடி. இப்போ ட்ரூ டெஸ்ட் அது வெந்திருக்கா இல்லையான்னு பார்ப்போம். அண்ட் எப்போவுமே வந்து நீங்கள் வாஷுக்கு போடுறீங்க அப்படின்னா இதை வந்து தனியாக எடுத்து வைக்கணும். எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க, பிகாஸ் இது வந்து ஓவர் ஹீட் ஆச்சுன்னா சம்டைம்ஸ் ஷ்ரிங்க் ஆகும். அது ஏதோ ஒரிஜினல் சைஸுக்கு வரதுக்கு நம்ம தனியாக கழட்டி வச்சு வாஷ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு சின்ன வயசு சொன்னாங்க. அதை நான் இன்னும் நம்பி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். டெஸ்ட் இஃப் ஆர் சன்னாஸ் வெந்து ஃபைன். பட் எஸ், நல்லா வெந்திருக்கு. நான் ஆக்சுவலி ஒரு 6 விசில் விட்டேங்க, பிகாஸ் ஐ டென்ட் வாண்ட் த சன்னா டு பிகம் டூ மஷி.
ஒரு தடவை நான் வந்து பயங்கரமா விசில் விட்டு மஷி ஆச்சு. இந்த தடவை 3-4 நான் சொன்னேன். பட் ஐ ஃபெல்ட் லைக் விசில்லாம் ரொம்ப ஃபாஸ்டா உஸ்ஸுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ள எப்படி வேகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ட்ரா 2 விசில் விட்டேன், which was the right decision to take. So now this is ready. இத அப்படியே நம்ம ஓரமா வச்சுட்டு இந்த கீரையை முடிச்சிட்டு நம்ம சன்னா மசாலாக்கு ப்ரெப் ஆரம்பிப்போம். அது வரைக்கும் இது மூடி வச்சிடலாம். Time to check on my கீரை பொரியல். Wow, it's awesome. When to find awesome. நீங்க உங்களுக்கும் காட்டுறேன். Check it out. சூப்பரா இருக்குல்ல? இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். கீரை பொரியல் இஸ் ரெடி. அது பாத்திரம் மாற்றி டைனிங் டேபிளில் வச்சாச்சு. அடுத்ததா சன்னா மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து ஐவ் டேக்கன் 3.5 onions, 3 மீடியம் சைஸ்ட் தக்காளி எடுத்திருக்கேன். அண்ட் அது கூட சேர்த்து நான் அரைக்க போகிறது வந்து என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன். இது ஜென்ரலாக நான் சன்னா மசாலா அரைக்கிறது. ஐ டோன்ட் ரியலி நோ இது கரெக்டாக தப்பானு, பட் திஸ் இஸ் ஜஸ்ட் மை வெர்ஷன் ஆஃப் சன்னா மசாலா. ஓகே, ஸோ எங்கள் 2 பேருக்கு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன அந்த ஸ்டார் அனீஸ்ன்னு சொல்லுவாங்களா அதை எடுத்திருக்கேன். தென் தேர்ஸ் லைக் அ டைனி லிட்டில் பட்டை பீஸ் அண்ட் ஒரு 8 to 10 வரைக்கும் கேஷ்யூ நட். ஆக்சுவலி நீங்கள் குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம், அதிகப்படுத்தணும்னா அதிகப்படுத்திக்கலாம். இதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் பல்ஸ் பண்ணிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். A few minutes later. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ்டா அரைச்சிக்கணுங்க. ஆக்சுவலி அதில் டாட்டா ஒயிட் தெரியுது இல்லைங்களா, அதெல்லாம் கேஷ்யூ நட்டோட குட்டி பீசஸ் தான். அது வராமல் இருக்கணும்னா நீங்கள் கேஷ்யூ நட்டை கொஞ்சம் நேரம் ஹாட் வாட்டரில் சோக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா ஸ்மூத் பேஸ்ட் ஆகிடும். எல்லாம் தெரிஞ்சிருந்தும் என்ன பண்ணுறது, சோம்பேறி நான் அப்படியே போட்டு அரைச்சிருக்கேன். டேஸ்ட்டுக்கு அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, பட் பார்க்குறதுக்கு விஷுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை அரைச்சிக்கிட்டாச்சு. இப்போ வந்து வெங்காயத்தை சாப் பண்ணிக்கணும், அது ஒரு ஸ்டெப். செகண்ட் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை ஐ டோன்ட் நோ ஹவு இட் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ். ஓகே, என்னதான் நீங்க மிக்சியில போட்டு அரைக்கிறதுக்கும் இதுல போட்டு இடிச்சு எடுக்கிறதுக்கும் ஒரு பயங்கரமான டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதனால இன்னைக்கு என்கிட்ட கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவா இருக்கிறதுனால நான் இதுல போட்டு இடிச்சு அதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் போய் கொஞ்சம் லிப் பாம் போட்டு வரேன். ஆஃப்டர் தட் I'll see you. A few moments later. குட்டி பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு பூண்டு, அதை விட கொஞ்சம் கம்மியா இஞ்சி, இதை இடிச்சு நான் உங்களுக்கு எடுத்துக்கிறேன். ரெடி டு ஸ்டார்ட் மை சன்னா மசாலா. இங்கே வந்து ஆனியன்ஸ் சாப் பண்ணி வச்சாச்சு. நம்மளோட அந்த டொமேட்டோ வித் சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் பேஸ்ட்டும் ரெடியாக இருக்கு. இந்த பக்கம் பாயில்டு சன்னா இஸ் ஆல்சோ ரெடி. அதுலேருந்து அந்த டீ பேக் கடைசியாக எடுக்கணும். அண்ட் இங்கே ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் ஆஃப். திஸ் இஸ் த பெஸ்ட் ஐ கேன் டூ ஃபார் திஸ் குக்கிங் வீடியோ. ப்ளீஸ் அட்ஜஸ்ட். அகேன் ஐம் கோனா ஆட் சம் ஆயில். இதுக்கும் நான் வந்து கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். யூ கேன் ஆல்சோ ஆட் பட்டர் இஃப் யூ வாண்ட் சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட், நல்லாயிருக்கும். ஐம் கோனா ஆட் சம் ஜீரகம் ஃபார் தடுக்கா. ஜீரகம் போட்டதுக்கப்புறம் வெங்காயம், நான் வந்து ஒரு மீடியம் ஒரு ஸ்மால் வெங்காயம் வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலி இதுவும் நீங்கள் வேணும்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி உங்ககிட்ட சாப்பர் இருந்ததுன்னா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. பெருசாக ஆட் பண்ணோன்னா அது ரொம்ப வியர்டாக இருக்கும். ஸோ அதனால ஃபைன் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் ஒரு 1 minute அந்த சிஸ்லிங் கொஞ்சம் லைட்டாக கம்மியானதும் நம்ம வந்து அந்த இஞ்சி பூண்டு மசிச்சு வச்சதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட் என்னென்னா கொஞ்சோண்டு வாட்டர் லைட்டாக ஆட் பண்ணிக்கணுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கல்லில் இருக்கிறது ரொம்ப சுரண்டக்கூடாது, பட் ஓரளவுக்கு அதை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து மெயின் கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக இது வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது ஐ வில் ஆட் த டொமேட்டோ பேஸ்ட். நல்லா வழிச்சு ஆட் பண்ணுங்க. இருங்க ஆட் பண்ணிட்டு இந்த பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் ஆடட் a little bit of salt அண்ட் இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் வந்து நல்லா குக் ஆனும் till the oil separates. நம்ம நிறைய ஆயில் போடல, ஸோ என்ன செப்பரேட் ஆகும்னு தெரியல, பட் கொஞ்சம் இது வந்து க்ளோஸ் பண்ணி லெட்ஸ் குக் இட். கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணுங்க, பிகாஸ் இது வந்து லைட்டாக தெரிக்கும். ஸோ இதுதாங்க மேக்ஸிமம் எண்ணெய் பிரிஞ்சு வரப்போகிற அளவு, பிகாஸ் நம்ம ரொம்ப கம்மியாக எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜில் we're gonna add the சன்னா மசாலா வாட்டர். சன்னா பாயில் பண்ண வாட்டர்.
இந்த சன்னா பாயில் பண்ண வாட்டரில் தான் ஆக்சுவலி மேக்ஸிமம் நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் நாம் இதில் தான் வந்து நிறையா மசாலாலாம் போட்டோம். ஸோ அதனால இந்த ஃபுல் வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு, இப்போது சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லைனா இதை கொஞ்சம் பாயில் வர வரைக்கும் நம்ம அலோவ் பண்ணலாம். இது ஒரு நல்ல பாயில் வரட்டும். இந்த ஸ்டேஜில் யூ கேன் டேஸ்ட் ஃபார் லைக் சால்ட், ஸ்பைஸ் எல்லாமே ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல பாயிலுக்கு வந்ததுக்கப்புறம் ஐம் ஆடிங் த சன்னா கேர்ஃபுல்லி. கிரேவி ரொம்ப தின்னா இருக்குன்னா கவலைப்படாதீங்க, பிகாஸ் சன்னா அதில் ஊற ஊற இட் கைண்ட் ஆஃப் லைக் சோக் த கிரேவி ஆல்சோ. பட் உங்களுக்கு சப்போஸ் இன்னும் திக்காக வேணும்னா நீங்கள் இதுலேருந்து ஒரு 10-15 சன்னா, 10-15 எல்லாமே ஒரு 10 சன்னா எடுத்து அதை மசிச்சு திரும்ப ஆட் பண்ணிங்கன்னா அதுவும் கிரேவியன் வந்து நல்லா திக்காகும். இப்போ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு அலோவ் திஸ் டு குக் for like another 5 to 10 minutes so the channa gets all the flavor and adukapra the masala is ready. I am definitely not like a cooking expert. I would never call myself that. I was always very interested in cooking சின்ன வயசுல இருந்து. ஸோ அதனால நிறைய கிச்சனுக்குள்ளே போய் சமைப்பேன். வீட்டில் எல்லாருமே எங்கள் அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டின்னு எல்லாருமே பிரமாதமாக சமைப்பாங்க. ஸோ தட் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் தேர் அண்ட் ஐ ஹாவ் அன் அமேசிங் நாக்கு. ஸோ எல்லா டேஸ்ட்டும் கரெக்டாக என் நாக்குக்கு தெரிஞ்சிடும். அதனால ஐ வாஸ் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டட் இன் குக்கிங் ஐ கெஸ் அ லாட். And I also studied about it. Hotel management படிச்சதுனால அங்கேயும் கிச்சனை பற்றி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதை தாண்டி after getting married my perspective has completely changed because before marriage it was all about presentation, taste அப்படின்லாம் இருந்தது. After getting married it's completely become all about health. Raghav is a really what do I say, health conscious தவிர he's very inclined towards a healthy lifestyle. ஸோ அவருக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் டேஸ்ட்டே இல்லைனா கூட அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னால் நல்லா சாப்பிடுவார். அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னா அதையும் பண்ணுவார். அவருக்கு he has some amazing willpower and determination. So my cooking has also kind of like changed according to that. ஸோ எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணும், பட்டர்லாம் இல்லவே இல்லை என் கிச்சனில், க்ரீம்லாம் நான் குக்கிங்கில் யூஸே பண்ண மாட்டேன். முன்னெல்லாம் சன்னா மசாலானா உடனே எடுப்பேன் க்ரீம் எல்லாம். But now it's maximum that little bit of cashew nuts here and there to add some creaminess. அதை தாண்டி everything has really changed the way I look at food and the way I look at cooking. But it's good, I'm enjoying this as well. So என்னோட கிச்சன் ரீஓப்பனிங்கில் நம்மளோட ஃபர்ஸ்ட் சமையலே வந்து சனா மசாலா அண்ட் கீரை பொரியல். அது ஒரு என்ன ஒரு காம்பினேஷன் எனக்கு தெரியல. பட் ஐ வாஸ் லைக் கீரை நேற்று பார்த்ததுனால வாங்கினேன். அண்ட் இன்னைக்கு கண்டிப்பாக சப்பாத்தி சன்னா மசாலா சாப்பிடணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது. ஸோ அதனால ஐ மேட் இட். சப்பாத்தி மாவு யூ see that ப்ளூட் அப்பா ஹியர், அதில் வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எப்போவுமே பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணோன்னா அது சாஃப்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதை அப்படி வச்சுருக்கேன். மேபி when I know Raghav's gone to work, ஸோ அவர் வர டைம் தெரியும் போது மேபி I'll make the chapatis. ஸோ தண்ணி கொஞ்சம் டெஃபினட்டாக அதிகமாகிடுச்சு சன்னா மசாலாவில். the gravy is ready but it's a little watery which I'm okay with. next time I'll avoid it. மேபி வேக வைக்கும்போது நான் கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றுவேன். அண்ட் இப்போ ஃபினிஷிங் டச், a dish is always incomplete without kottamalli. So gas off பண்ணிட்டு I'm just adding some kottamalli add பண்ணி நம்ம ஒண்ணுமே பண்ணுவேனா, மூடி வச்சிட்டோம்னா போதும். kottamalli will do its magic. நம்ம திரும்ப டிஷ் ரீஓபன் பண்ணும்போது yum delicious-ஆ இருக்கும். So chana masala is ready. So big cooking is over. Not big, but the big part of today's cooking is over. கீரையும் சன்னாவும் ரெடி, சப்பாத்தி மாவும் ரெடி. இப்போ ராகவ் வரும்போது சப்பாத்தி பண்ண வேண்டியது தான். பட் வித் தட் ஐம் கோயிங் டு டேக் அ பிரேக் ஃப்ரம் திஸ் யூடியூப் ரெக்கார்டிங். இதுக்கப்புறம் கரெக்டாக ராகவ் வரும்போது அவர் சாப்பிடும்போது அவரோட ரியாக்ஷன் வேணும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் நவ் ஐம் கோயிங் டு கோ இன்டு தி மோஸ்ட் தெரபியூட்டிக் பார்ட் ஆஃப் பீயிங் இன் தி கிச்சன். குக்கிங் வந்து எவ்வளோ பெரிய வேலையோ அதே மாதிரி ஒரு சூப்பரான வேலை தாங்க கிச்சனை க்ளீன் பண்ணுறது. அது ஒரு சேலஞ்சாக நம்ம பார்த்து ஒரு நல்ல டாஸ்க்காக எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன், அதை நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணலாம். எனக்கு வந்து எப்படி என் கிச்சன் இருக்கணும், எஸ்பெஷலி என்னோட ஹாப், ஐ மீன் மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த கிச்சன் வி ஆப்வியஸ்லி லிவ் இன், பட் என்னோட ஹாப், என்னோட இந்த கவுண்டர்லாம் எப்படி இருக்கணும்னா யாருமே சமைக்காத மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன். இன்றைக்கி நான் சமைச்சதோட அந்த அடையாளமே இல்லாத அளவுக்கு அதை க்ளீன் பண்ணாதான் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அதை நான் ரொம்ப தெரப்பியூட்டிக்காக மியூசிக் போட்டுட்டு அப்படியே ஜாலியாக க்ளீன் பண்ணுவேன். ஐ டோன்ட் நோ, ஐ சம்ஹவ் என்ஜாய் இட். ஸோ ஐம் கோனா என்ஜாய் தட் பிட் அண்ட் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வேணால் நான் உங்களுக்கு காட்டுறேன். க்ளீன் பின்னாடி தொடச்சாச்சு, ஹாப் தொடச்சாச்சு, ஸ்லாப் தொடச்சாச்சு. மை மதர் வில் பி வெரி ப்ரௌட் ஆஃப் மீ. So it's lunch time for me because Raghav is getting late. அவர் இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னார் அவருக்கு ஒர்க்கில் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்ட்டு. He also had a very heavy breakfast. பட் எனக்கு பயங்கரமாக பசிக்கிறதுனால நான் சாப்பிட போகிறேன். So let me quickly show you my lunch plate.
ஸோ இதுதான் இன்னைக்கு என்னோட லஞ்ச் பிளேட். நான் பண்ணியிருக்கிற சப்பாத்தி, சன்னா மசாலா, கீரை பொரியல் அண்ட் சன்னா சாப்பிட்டாலே ஆல்வேஸ் நீட் லைக் அ ஸ்குவீஸ் ஆஃப் லைம் ஆன் டாப். ஸோ அதனால ஒரு லெமன் வெஜ் கட் பண்ணி வச்சுருக்கேன். திஸ் இஸ் கோயிங் டு பி மை லஞ்ச். For review time. How was your lunch? My wife is a lady of many different talents. She's very, very capable. அவங்க என்ன தட்டாலும் turns into gold மாதிரி. And one of her very beautiful and my personal favorite talent is her cooking. அவங்க என்ன பண்ணாலுமே, நான் சும்மா உங்களுக்கு கேமராக்காக சொல்லலாம், அவங்க என்ன பண்ணாலுமே it will always taste very good. அவங்களுக்கு கை அப்படி, her mom had that same, her probably her grandmother எப்பவுமே சொல்லுவாங்க, she had the same, Tata had the same touch. So அது அப்படியே after generation to generation it has come to my wife also. இன்னைக்கு அவங்க எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சப்பாத்தி பண்ணியிருக்காங்க, நிறைய சாப்பிட்டதுனால இப்படி இருக்கு, பசியில் வந்தேன். சன்னா பண்ணியிருக்காங்க அண்ட் கீரை. அண்ட் மோஸ்ட் ஆஃப் இட் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, my wife's cooking, how it is different from a parent and grandparent cooking is she makes it extremely healthy. The ingredients that she uses are இருக்கட்டும், the amount of oil she uses different oil, அது பேர்லாம் தெரியாது, but it's not the unhealthy oil. I always get the best food when she makes. Well done, Akshu. I love you. Oh, they're just seeing my face. Oh yeah! Welcome to my husband. After many months of living with another man, I finally got my husband back. Thank you. I love cooking for you. I love you. Bye! So virtual hugs unga ellarkume. Thank you. You know what I called this video? Reopening of my kitchen. Wow. Yes. So thank you for watching the reopening of my kitchen vlog and hope to share many more memories in this kitchen with you. Nalla verthu samichirken. I'm so happy and I'm sure everybody who cooks and feeds their family will agree with me that there's nothing more rewarding. நம்ம சமைக்கிறவங்க யாருக்காக சமைக்கிறோமோ அவங்க அது சாப்பிட்டு இது பிடிச்சிருக்குன்னு சொன்னாலே போதும். That's all we need. And yeah, once again lots of love to all of you. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். Lots of love. Bye.